தருமாற்றத்தை தரும், சவலை செயலாக இருக்கும், கவலையை தரும். இதெல்லாம் விட்டு ஒழிக்கணுங்கிறது. எனவே கடல் இணைகள் தந்தர்களும் செயலை பரவி நாம் தெள்ளையேனும் கொட்டாமோ என்று அருமையாக விளக்குகிறார். அதை அடுத்து 18வது பாட்டு, வான் கெட்டு மருதம் மாய்ந்து மாருதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சரிப்பறியா தன்மையன் என்று இறைவனை போற்றுகிறது. இதெல்லாம் மிக ஆழ்ந்த நுட்பமான கருத்துக்கள். இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா 5 பூதங்கள் இல்லாமல் வாழ முடியாது. தண்ணி இல்லாமல் வாழ முடியாது, மண் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, வானம் இல்லாமல் வாழ முடியாது, வெப்பம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இவையெல்லாம் எப்படி தோன்றுகின்றன, என்ன நிலையை அடைகின்றன என்ற உண்மையெல்லாம் தெரிந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். நம்ம ஞானசம்பந்தர் பெருந்தகை திரு எழுகூத்திருத்தின்னு ஒரு கதையை அடிக்கிறாரா? யாருக்கு பாடினாரு? அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவுக்குன்னே பாடின பதியம். அந்த பதியத்தில் என்ன சொல்ல வர்றாரு? அது எப்படி தொடங்குகிறது? ஓரொரு ஆகினி பரத்தில் உள்ள பெருமானே, நீ ஒரு ஒப்பற்ற திருமேனியை எடுத்தாய். அது என்ன திருமேனின்னா, முதல் திருமேனி திருமையில உங்களுக்கு முதல் திருமேனி பெருமான் எடுத்த முதல் உருவ திருமேனி எது என்றால் எதை சொல்லலாம்? திருச்செங்கோடு மறந்துடக்கூடாது. ஏனெனில் இறைவியை விட்டு ஒரு பொழுதும் பிரியாதவன் இறைவன். அவன் திருமேனி எடுக்கின்ற பொழுதோ இறையை விட்டு பிரிய மாட்டான். அதுக்காக தான் இடப்பகுதி இறைவி, வலப்பகுதி சிவன். அந்த திருமையிலிருந்து பல திருமேனிகள் வரும். அந்த திருமேனிகள் 25 திருமேனிகள் என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. அவற்றில் ஒரு திருமேனி தான் நடராசர் திருமேனி. அந்த திருமேனியை கொண்டால் அவன் 5 தொழில் ஆற்றுகிறான். அந்த நிலையில் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன கருத்து வருதுன்னா, 5 பூதங்களை பெருமான் படைக்கிறான் நமக்காக. எல்லாம் உடம்பு 5 பூதங்களால் ஆனது, உலகம் 5 பூதங்களால் ஆனது. இங்கே ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா 5 பூதங்களாலான கருவிகளை கொண்டு 5 பூதங்களான பொருள்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஞானசம்பந்த பெருமான் எழுகூத்திருக்கையில் பாடுகிறார், ஓரொரு ஆயினை மானாங்காரத்து. மானாங்காரம் என்பது ஒரு மூலப்பொருள். அது சித்தாந்தத்தில் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்றெல்லாம் விளக்குவார்கள். அதில் மானாங்காரம் என்பது ஒரு பகுதி. அதையே மூலப்பொருளாக பெருமான் எடுத்துக்கொண்டு அதில் அவன் என்ன பண்ணுறான்னா, மானாங்காரத்து ஈரியல்பாய் 2 இயல்புகளை உள்ள நுழைக்கிறான். இயல்பு என்றாலும் இயல்பின் வெளிப்பாடையே குணத்தை குறிக்கும். 2 குணங்களை உள்ள அனுப்புகிறான். அனுப்பின பிறகு என்னாவது? ஈரியல்பாய் ஓர் 5 பூதங்கள் வெளியில் வருகின்றன. அப்புறம் 2 சுடர், சூரிய சந்திரன் 2 வெளியில் வருது. அப்புறம் உம்பர்கள் பிறவும் தேவர்கள் முதலான உயிரினங்களுக்குரிய உடம்புகள் எல்லாம் வருகின்றன என்று பிரமாதமாக பேசுகிறார். இதில் என்ன நமக்கு தெரியாத விஷயம் என்று சொன்னால், நான் வெளிப்படையாக இப்போ எந்த உரையிலையும் இந்த விளக்கம் கிடையாது. அது இல்லாததுனால நம்ம இல்லைன்னு சொல்லணும். நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நாம் விருப்பப்பட இறைவன் நமக்கு அருளுவான். நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல மற்றவர்களை கேட்பேன், அவர்களுக்கும் தெரியலன்னா பெருமானை மட்டும்தான் கேட்பான். அவன் உணர்த்துவான். அவன் ஈரியல்பு என்பது என்ன என்றால், சிவம் சக்தி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அது ஒரு வகையில் உண்மை, ஆனால் முழு உண்மை அல்ல. அப்போ எப்படின்னா, சிவத்தினுடைய குணம் வெப்பம், சக்தியினுடைய குணம் குளிர்ச்சி. அந்த மானாங்காரம் என்ற மூலப்பொருளில் பெருமானை எதை அனுப்புகிறான்? வெப்பத்தையும் குளிர்ச்சி உள்ள அனுப்புகிறான். அப்போ 2ஐயும் அனுப்புகின்ற பொழுதுதான் 5 பூதங்கள் வருகின்றன. கூடவே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தன்மாத்திரைகள்னு ஒரு 5 இருக்கும். சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம்னு அதையும் உள்ள அனுப்புவான். உள்ள அனுப்பி வெப்பத்தையும் குளிர்ச்சியும் வேறு வேறு வீதங்களில் உள்ள அனுப்புகின்ற பொழுது தான் ஒவ்வொரு பூதமாக வரும். நான் எதுக்கு இந்த கருத்தை சொல்ல வந்தேன்னா, அடிப்படை வெப்பமும் குளிர்ச்சியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படித்தான் 5 பூதங்கள் தோன்றுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் 5 பூதங்கள் என்ன செய்யும் என்பதையும் மறந்துடக்கூடாது.
ஒவ்வொரு பூதமும் இருக்கிறது என்றால் முன்னால் நான் சொன்னது போல ஒவ்வொரு பூதத்திற்கு உள்ளேயும் ஒரு இயக்கம் இருக்கிறது. நம்ம உடம்புல எப்படி லப்புட்டப்போ அதுபோல் வானத்தில் ஒரு லப்புட்டப்பு, காற்றில் ஒரு லப்புட்டப்பு, அதே மாதிரி வெப்பத்தில், நீரில், மண்ணில் ஒரு இயக்கம் நடந்து கொண்டே இருக்கு. அதாவது அழியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அது மறுபடியும் ஒடுங்கும். ஒன்றின் உள்ளே ஒன்று ஒடுங்கும். ஒடுங்கி மூலப்பொருளை மானாங்காரத்தில் ஒடுங்கும். இந்த செய்தியெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, இந்த பாட்டில் சொல்ல பாருங்க, வான் கெட்டு. வான் கெட்டுனா வான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, வான் ஒடுங்குகிறதுன்னு அர்த்தம். அப்போ வான் எதில் ஒடுங்கும்? அதனுடைய மூலப்பொருளாகிய மானாங்காரத்தில் ஒடுங்கும் அப்படி சொல்றாரு. அப்புறம் பிறகு மாருதம் மாய்ந்து, மாறுதம்னா காற்று, காற்று எதில் ஒடுங்கும்? வானத்தில் போய் ஒடுங்கும். அப்புறம் சொல்லுகிறாரு, அப்புறம் மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும். அழல்னா வெப்பம், நீர்னா நீர் பூதம், மண்ணுனா மண் பூதம், ஒன்றில் ஒன்று ஒடுங்கும் என்பது கருத்து. 5 பூதங்களையும் அவன் தோற்றுவிக்கிறான், பயன்பாட்டுக்கு பிறகு ஒடுக்குகிறான். எனவே தோன்றவும் செய்கின்றன, ஒடுங்கவும் செய்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், தான் கட்டலின்றி தான் படைத்த 5 பூதங்களை ஒடுக்கினாலும் அவையெல்லாம் அழிந்து போனாலும் இவன் அழிய மாட்டான் அப்படிங்கிற அவன்தான் இறைவன். தான் கெட்டலின்றி சலிப்பு அறியா தன்மை. எனக்கு இது ஒரு அருமையான கருத்து. நான் எவ்வளோ நேரம் சார் பாடம் நடத்தலாம். அதாவது ஒருத்தர் சொன்னார், ஒரு கூட்டத்தில் கேள்வி கேட்டார், நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் நாங்கள் 1 மணி நேரம் தான் உட்காந்துருக்கோம். அப்ப என்ன காரணம்? 1 மணி நேரத்துக்கு பிறகு சலிப்பு வருகிறது. திரும்ப 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 இதே செய்தியில எவ்வளவு நேரம் கேட்கறது, சலிப்பு வருகிறது. பேசுகின்றவர்களுக்கு சில நேரம் சலிப்பு வரும். எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்போ உலகத்தில் எந்த தொழிலை செய்தாலும் சலிப்பு என்று ஒன்று வருகிறது. ஆனால் இறைவன் இருக்கிறான், 5 தொழில் ஆற்றுகிறான், அவருக்கு சலிப்பு வருமா? சலிப்பு வந்தா என்ன ஆகும்? உலகம் நின்றுடும். அவனுக்கு சலிப்பு வராது. அதை சொல்கிறார் பாருங்க, சலிப்பு அறியா தன்மை. எனக்கு திரும்ப 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 உலகத்தை படைச்சுக்கிட்டே இருக்கிறான், காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறான், மறைத்து கொண்டே இருக்கிறான், அழிச்சுக்கிட்டே இருக்கிறான், அருளிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் சலிப்பு அடைவது இல்லை. அவன் தான் இறைவன். நாமெல்லாம் எந்த தொழிலை பண்ணாலும் சலிப்பு அடைகிறோம். ஏன்னா நாம மனிதர்கள். இது 5 பூதங்கள் சலிப்பு வரத்தான் செய்யும். அதை சொல்லுகிறார், அவன்தான் இறைவன். அந்த இறைவனுக்கு இந்த இடம் ஞான மணிவாசகர் பெருடைய அனுபவம் என்ன சொல்றாரு? ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வு கெட்டு, என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி கல்லேனும் பட்டாவோங்கிற. இதெல்லாம் மிக அரிய கருத்துகள். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஊன் கெட்டு, இந்த உடம்பு கெட்டுடுங்கிற. கெடுதல்னா கெடுதல், அழிந்து விடுதல்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா மாணிக்க வாசகரை இந்த பாடலை பாடுகின்ற பொழுதோ மணிவாசகர் என்ற உடம்பில் இருந்துதான் பாடுகிறார். எனவே ஊன் கெடுதல் என்றால் உடம்பு அழிதல் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அது என்ன ஆகும்? இந்த உடம்பின் மீது உள்ள பற்றை விட்டு என்று அந்த இடத்துல அர்த்தம் பண்ணணும். இப்படி அர்த்தம் பண்ணாதான் அது சைவத்திற்கு ஏற்புடையதாக இருக்க. வேறு வகையில் அர்த்தம் பண்ணக்கூடாது. அப்புறம் சொல்றாரு, உயிர் கட்டுங்கிற. இந்த உயிர் வாழணும்னு ஒரு ஆசை இருக்குதான் இல்லையா எல்லாருக்கும்? அந்த ஆசையும் போகும். அதுதான் உயிர் கெடுதல் என்பது. ஒரு உணர்வு கட்டுங்கிற. உலகத்தில் வாழணும்னா அறிவு வேணும். ஆனால் அந்த அறிவெல்லாம் உயிருக்கு பயன்படும், உடலுக்கு பயன்படும். ஆனால் காப்பியை உடம்பு பயன்படுத்தும், உயிர் பயன்படுத்துமா? காப்பியை குடிச்சிட்ட உயிர் நிற்குது. காப்பிக்கும் உயிருக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. உடம்புல ஒரு மீடியேட்டர் இருக்கு, அதை வச்சு தான் சம்பந்தம். எனவே இந்த வகையில் உணர்வு கெட்டு என்றால் இந்த உலக அறிவெல்லாம் ஒரு அறிவே கிடையாது, அது தூக்கி போடணும், அதிலிருந்து அந்த பற்று விலகணுங்கிற. அப்புறம் சொல்லுகிறார், என் உள்ளமும் போய். உள்ளம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சித்தம், அதுதான் உள்ளம். அந்த உள்ளமும் போய் அதன் மீது இருக்கக்கூடிய பற்றையும் நம்ம நீக்கணும். ஏன்னா அது ஒரு கருவி, அதையும் நீக்கணும். அதற்கு பிறகு சொல்கிறார், நான் கெட்டவா பாடி. அப்போ என்னன்னா, நான் என்ற உணர்வு இருக்கும். கருவிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் என்ற உணர்வு
திருவடியை அடைகிற வரையிலும் உயிருக்கு இருக்கும். அதுவும் கெட்டு போகிறங்கிற நீங்கணுங்கிற நான் கிட்டவா பாடி. இதுதான் ஓர் உயிர் இறைவனை அடைகின்ற பொழுது பெறுகின்ற அனுபவம், ஞான அனுபவம். இவையெல்லாம் நீங்காமல் இறைவனுடைய திருவடியை ஒரு காலம் அடைய இயலாது. அது சொல்றேன். அதற்கு பிறகு 19வது பாட்டில் ஒரு கருத்தை சொல்கிறார். விண்ணோர் முழுமுதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன் மாலுடைய வைப்பு அப்படிங்கிற இறைவன் யார் என்பதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். விண்ணோர் முழுமுதல், தேவர்கள் தேவ உலகத்தில் வாடுகிறார்கள் என்றால் இறைவனை பற்றி கொண்டு அவனை நம்பிக்கொண்டு அவனை உணர்ந்து கொண்டுதான் வாழ்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்குரிய வாழ்முதல் நம்முடைய பெருமான் தான். அப்புறம் பாதாளத்தார் வித்து, பாதாள உலகம்னா நரக உலகம், கீழே உள்ள உலகம். அங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் இறைவன் தான் விதை போன்ற முதல் பொருள். ஏன்னா அவன் இல்லைன்னா அந்த நரகத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர இயலாது. எனவே பாதாளத்திற்கும் அவன்தான் முதல், அவன்தான் வித்து என்று சொல்கிறார். அப்புறம் மண்ணோர் மருந்துங்கிறார். இது நம்முடைய ஞானசம்பந்தர் போன்றவர்களும் இதுக்குன்னு நிறைய பதிகம் பாடிக்கிறாங்க. மருந்து அவை, மந்திரம் அவை, அப்படிலாம் பாடுகிறார்கள் அல்லவா. இப்போ உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு என்ன சிக்கல் கேட்டால் நோய் துன்பம் வந்து கொண்டே இருக்கும். ஏன் நோய் துன்பம் வருகிறதுனா வாழுகின்ற முறை தெரியாமல் வாழ்ந்தால் நோய் வரத்தான் செய்யும். ராத்திரி 12 மணிக்கு கொத்து பரோட்டா சாப்பிட்டா நோய் வருமா வராதா? வரும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? 12 மணிக்கு சாப்பிட்றாங்க கொத்து பரோட்டா, பிரியாணி சாப்பிட்றோம். இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நான் ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டேன். ஒரு ஊரில் ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணு, அந்த அம்மாவுக்கு பிரியாணின்னா ரொம்ப ஆசை. தினந்தோறும் பிரியாணி தான். நோய் வந்துருச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை அதிகமாகிடும். போய் டாக்டர்கிட்ட போய் கொண்டு டாக்டர் ஏதோ குணப்படுத்துவார். இதோ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. டாக்டருக்கே சலிப்பாயிடுச்சு. ஒரு வருஷம் சொன்னார், நம்ம பிரியாணியை விட்டுடுமா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டது அந்த அம்மா. நீ பிரியாணியை விடலாம் உயிர் போயிடும் அப்படின்னா. அந்த அம்மா தெளிவாக பதில் சொல்லிச்சு, உயிர் போனாலும் பரவாயில்ல சார், பிரியாணியை விட முடியும். அதேமாரி அந்த வருஷம் பிரியாணி சாப்பிட்டு உயிர் போயிடுச்சு. இப்போ என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏன் நோய்க்கு ஆளாகிறோம் என்றால் வாழ தெரியாமல், உண்ண தெரியாமல் உண்டு நோய்க்கு ஆளாகிறோம். எனவே அந்த வகையில் நமக்கு யார் மருந்து என்றால் இறைவனே மருந்து, வேறு மருந்து அல்ல. எனவே அவர் சொல்லுகிறார் மண்ணோர் மருந்து என்று பேசுகிறார். அயன் மாருடைய வைப்பு அப்படிங்கிற. அயன்னா யாரு? பிரம்மா, அவன் படைக்கிறவன். மால்னா யாரு? திருவாளர், அவர் வந்து காப்பாற்றுகிறவன். 2 பேருக்கும் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் அருட்செல்வம், இறை அருட்செல்வம் என்று ஒன்று இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய தொழிலை ஆற்ற முடியாது. அந்த அருட்செல்வம் எது என்றால் சிவபெருமானே அருட்செல்வம். எனவே சொல்லுகிறார், திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அவன் தான் வைப்பு நிதி. வைப்பு, இப்போ நம்ம பேங்கில் போகிறவங்கள வைப்பு நிதி அதே மாதிரி தான். அது சொல்றார் வைப்பு. எனவே அடியோம் கண்ணார வந்து நின்றான். இப்படி தேவர்களுக்கும் பாதாள உலகத்தில் உள்ளவர்களுக்கும் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்குமாக இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு எப்படி இருக்கிறான், என்னை போன்ற அடியார்களுக்கு எப்படி இருக்கிறான்? கண்ணார வந்து நின்றான். அவனே வந்து காட்சி கொடுக்கிறான். எந்த முயற்சியும் தேவையில்லை, அவனே வந்து காட்சி கொடுக்கிறான். கண்ணார வந்து நின்றான். கருணை கடல்பாடி. அதுக்கு எவ்வளவு கருணை நம் மீது வைத்திருக்கணும். எனவே அந்த திருவடிகளை பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனும் கொட்டாமோ என்று பாடுகிறார். இப்படிதான் நம்ம தெல்லேன பாட்டை பாடணுங்கிற. அதை எடுத்து நிறைவாக 20வது பாட்டு.